திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வாக்குச்சாவடிகளிலும் ஏற்கனவே வாக்குச்சாவடி பணிக்குழுவை நியமித்து விட்டது. வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்து விட்டது. இதுபோன்ற ஒரு கட்டமைப்புள்ள தேர்தல் அரசியலில் ஈடுபாடு கொண்ட ஒரு கட்சி இந்தியாவிலேயே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்குள்ள ஒரே நம்பிக்கை. வேறு எந்த இயக்கத்திற்கும் அப்படி ஒரு கட்டமைப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அண்மை செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சோழமண்டலத்தில் உள்ள 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தண்ணீர் மாநாட்டில் அறிவிக்கப்படுவார்கள் என நாம் தமிழர் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட 100 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 50 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் எழுச்சிமிக்க தளபதி என் உயிர் தம்பி இடும்பைவனம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியாக நான் நம்பி களத்திலே நிறுத்துகிறேன். புரட்சி வெல்லட்டும். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.